நம்ம சோளிங்கர் ரவி அண்ணா தலைமையில் வேலூர் மாவட்ட ரஜினிகாந்த் ரசிகர் நட்பணி மன்றம் சார்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்திருக்கு. இந்த ஆலோசனை கூட்டமானது எதற்காக நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா துறையில் 50வது ஆண்டை நிறைவு செய்ய உள்ளார் இல்லையா. அதனால் தலைவரோட இந்த 50வது வருடத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக வேலூர் மாவட்ட ரஜினிகாந்த் ரசிகர் நட்பணி மன்றம் சார்பாக இந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நம்ம சோளிங்கர் ரவி அண்ணா பேசும்போது சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது கலையுலகில் 50வது ஆண்டை நிறைவு செய்ய உள்ளார். தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டிற்கும் தனது கலையின் மூலம் பெருமை சேர்த்தவர். இந்திய எல்லைகளை கடந்து உலகளாவிய தமிழ் திரையுலகின் வர்த்தகத்தை விரிவுபடுத்தியவர். தடைக்கற்களை வெற்றிப்படிகளாக்கியவர். சவால்களை எதிர்கொண்டு சாதனைகள் படைத்தவர். ஏளனங்களை ஏறி மிதித்தவர். வெறுத்தவர்களையும் வியக்கச் செய்தவர். தலைவர் தன் தொழிலில் குறுக்கு வழியில் அல்லாமல் தனித்துவமான உழைப்பும் நாணயமும் நேர்மையும் தான் எவராலும் அசைக்க மட்டுமல்ல தொட்டு பார்க்க கூட முடியாத அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார் தலைவர் ரஜினிகாந்த். தன்னை நேசிப்பவர்கள் மத்தியில் ஆன்மீகத்தில் ஜாதி மத பேதங்களை ஒழித்து தேசபக்தியை வளர்த்தார். திரையில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோவாக திகழ்பவர் தான் நம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் யாரையும் தரம் தாழ்ந்து பேசியதில்லை. அவரை மற்றவர்கள் தரம் தாழ்ந்து விமர்சித்தால் கூட அதையும் கண்டுகொள்ளாதவர். உயர்ந்த பண்புகளாலும் 75 வயதிலும் உழைப்பின் உச்சமாக திகழும் அன்பு தலைவர் 50வது ஆண்டை நிறைவு செய்வதை பெரிய விழாவாக கொண்டாடவே இந்த ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் நீங்கள் வைத்த கோரிக்கைகள் மனு தலைமைக்கு வழங்கி அனுமதி கேட்போம் என்று சோளிங்கர் ரவி அண்ணா பேசியிருக்காரு. விரைவில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக வேலூர் மாவட்ட ரஜினிகாந்த் ரசிகர் நட்பணி மன்றம் சார்பாக ஒரு பிரம்மாண்டமான விழா ஒன்று நடக்கப் போகுது. அதற்காக தலைவரோட ரசிகர்கள் சார்பாக இப்போவே நம்ம சோளிங்கர் ரவி அண்ணாவுக்கும் வேலூர் மாவட்ட ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்திற்கும் வாழ்த்துக்களை சொல்லிடலாம்.